சொல்லு கண்மணி. அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம போட்ட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணி நம்ம பேசினதை நம்பி பொண்ணு கேட்டு வந்து செம்மையா அசிங்கப்பட்டு மூஞ்ச தொங்க போட்டுட்டு போறா. இது போதும் கண்மணி. இனிமே கபிலனை பத்தி ராசாத்தியால வாயே திறக்க முடியாது. அவ என்னதான் தலைக்கீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் கபிலனை அந்த வீட்ல ஒருத்தரும் ஏத்துக்க மாட்டாங்க. கபிலன் மேட்ரு இதோட முடிஞ்சிருச்சு. இனிமே ராசாத்தி இனியன்கிட்ட கபிலம் புனிதா லவ் பண்ற விஷயத்த பத்தி வாய் திறந்து பேசுவா? பேச முடியாதுல்ல. அப்படி பேசினா பொண்ணு கேட்டு வர சொன்னது ராசாத்தி தான் கன்ஃபார்ம் ஆயிடும். அதனால வாயை மூடிக்கிட்டு பொட்டி பாம்பா அடங்கி கிடப்பா. ஆமாம்மா, அந்த கபிலன் சாப்டர் இதோட க்ளோஸ். கண்மணி, அந்த சந்தோஷத்துல அப்படியே அசால்ட்டா இருந்துராத. இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம். நாளைக்கே கார்த்திய பத்தி உன் மாமியா கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து அவளை நம்ம வழிக்கு கொண்டு வா. கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணு புனிதாவுக்கும் நம்ம கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கணும். அப்பதான் நம்ம கையே அந்த வீட்டுல ஓங்கி இருக்கும். புரியுதா? நீ கவலையே படாத. இனிமே புனிதா நம்ம கார்த்திக்கு மட்டும்தான். என் மாமியார் ஒரு பேக்கு. நான் சொல்றத கேட்டு பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுவா. அவளை ஈஸியா சம்மதிக்க வச்சிடலாம். நீ தைரியமா இரு. இனி நம்ம ராஜ்யம்தான். சரி கண்மணி, நீ பேசிட்டு சொல்லு. இல்லனா நான் நாளைக்கு அங்க வரேன். சரிம்மா. ஐயோ, இவ எல்லாத்தையும் கேட்டிருப்பாளும். இருக்காது இருக்காது. என்னத்த என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? எதுனா காஃபி டீ வேணுமா? பொன்னிய வீட்டுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்தினது நீதானே? நான் இல்லத்த. நடிக்காதடி. திரும்ப உன்னை விட்டேன்னு வை, பல்லு பேந்துரும். யார்கிட்ட போடுற உன் நாடகத்தை? ஏண்டி, இந்த வீட்டுல நடக்கிற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அக்கா பொன்னிய திட்டி அவமானப்படுத்தினப்போ நீ சிரிச்சதை நான் பார்த்தேன். பார்த்துட்டு வந்துதான் கேக்குறேன். அது சும்மாதான் சிரிச்சேன். பொய் சொல்லாதடி. நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ராசாத்திய சுத்தமா பிடிக்காது. அவளை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா கண்மணி? உன்னை பத்தின வீடியோ என்கிட்ட இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல? அத மட்டும் அக்காவுக்கு போட்டு காட்டினேன்னு வை, உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. இனிமே ராசாத்திக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண நீ இந்த வீட்லயே இருக்க மாட்ட. அடுத்த தடவை நான் இந்த மாதிரி பேசிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். நீ பண்ணதை விட 10 மடங்கு பண்ணிட்டு போயிடுவேன். ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா இரு. இல்ல உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவேன். ஜாக்கிரதை. அண்ணி, என்னாச்சு நீ? என்ன ஆகணும்? அவளையும் உன்னையும் நம்பி போனதுக்கு அந்த குடும்பம் எங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புனதுதான் மிச்சம். அண்ணி, விஷயம் தெரியாம அக்காவை குறை சொல்லாதீங்க.
அக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லைன்னு சொல்றா. வேற யாரோ ஃபோன் பண்ணி அவ குரல்ல பேசி பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க. இதே நான் நம்பணுமா? நீயும் புனிதாவும் லவ் பண்றது யாருக்குடா தெரியும்? எனக்கு, புனிதா, அக்கா, அப்புறம் நம்ம குடும்பத்து ஆளுங்களுக்கு. அப்போ வேற யார் ஃபோன் பண்ண முடியும்? அது கரெக்டு தான் நீ. ஆனா அக்கா ஃபோன் பண்ணவே இல்லை. என்னடா என்ன பார்த்தா அக்கா தம்பி 2 பேருக்கும் இழிச்சு வாய் மாதிரி தெரியுதா? ஓங்கி விட்டேன்னு வச்சுக்கோ. பொன்னி கொஞ்சம் கோவப்படாம இருமா. அப்புறம் என்ன, இவனும் ராசாத்தையும் மாத்தி மாத்தி பேசினா கோவம் வராதா? ராசாத்தி கிட்ட நான் தானே போன்ல பேசினேன். ராசாத்தி இந்த மாதிரி கபிலன் லவ் பண்றான், நாங்க பொண்ணு கேட்டு வரவான்னு கேட்டதுக்கு அவ என்ன சொன்னா? நான் சொல்றேன் அதுக்கப்புறம் வாங்கன்னு சொன்னாளா இல்லையா? அப்ப யார் இருந்தா? நானும் அவளும் மட்டும் தானே பேசிட்டு இருந்தோம். வேற யாருக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கோம்? தெரியல நீ. ஆனா அக்கா வீட்டுக்கு வந்து உங்களை போக விடாம தடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. டேய், சும்மா என்ன ஏமாத்த பாக்காதீங்க. அவ தான் எனக்கு போன் பண்ணா, அதை நம்பி கூட நான் கிளம்பல. கிளம்பும் போது சேஃப்டிக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு போன் பண்ணேன். அப்ப போனை எடுத்த அந்த இனியனும் வாங்கன்னு தான் சொன்னாரு. ஆனா அங்க போனா யாருமே போன் பண்ணல, யாருமே உங்ககிட்ட பேசலன்னு நாடகம் ஆடுறாங்க. பொன்னி, நம்ம ராசாத்தி நாடகம் போடுற பொண்ணு இல்லையே. அப்போ நான் நாடகம் போடுறேனா? நீ புரியாம பேசாத. ராசாத்தியும் இனியனும் அவங்க யார்கிட்டயுமே கலந்துக்காம வாங்கன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அந்த மரகதம் ஒத்துக்க மாட்டான்னு பயந்துக்கிட்டு அப்புறம் நாங்க போன் பண்ணலன்னு சொல்லி பல்ட்டி அடிச்சிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். வேணும்னா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு போன் பண்ணி அங்க அப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி இல்ல, நான் பயந்து போய் போன் பண்ணலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. பாத்தியா, சொல்லி வாய் மூடல போன் பண்ணிருக்கா பாருடா. ஏய், என்னடி சொல்ல போற? நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்க போறியா? ஆமா அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. உன் மன்னிப்பு யாருக்குடி வேணும்? நீ மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? எப்படி இருந்தாலும் நாங்க அங்க அசிங்கப்பட்டது தானே. அண்ணி, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நான் சத்தியமா உங்களுக்கு ஃபோன் பண்ணல. இது பாரு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும் நீ ஃபோன் பண்ணிருக்க. அவங்க எல்லாரும் இருந்ததுனால பயந்துக்கிட்டு வெளியில போயிருக்க. அதுக்கு உன் புருஷன் வேற சப்போர்ட். இல்ல அண்ணி, நான் ஃபோன் பண்ணவே இல்ல. ராசாத்தி, இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்ல. நீயும் உன் புருஷனும் சேர்ந்து நல்லா அவமானப்படுத்தி என்ன அனுப்பியிருக்கீங்க. நல்ல வேளை அத்தை இல்ல. அத்தை இருந்திருந்தா அந்த மரகதம் அவங்களே அசிங்கப்படுத்தி அனுப்பியிருப்பா. அண்ணி, மாமாவுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது அண்ணி. நான் நேரம் வரும்போது மாமா கிட்ட பேசிட்டு சொல்றேன். அம்மா சாமி, நீ இது வரைக்கும் எங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும். நீ இனிமே எதுவும் பண்ண வேணாம், போனும் பண்ண வேணாம். உன் பொழப்ப மட்டும் நீ பாத்துக்கிட்டா போதும். எங்க பையனுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உனக்கு ஒரு கும்பிடு, உன் குடும்பத்துக்கு ஒரு கும்பிடு. ஆளை விடு. அண்ணி, அண்ணி, டேய் கபிலா, இனி அந்த புள்ள கூட சுத்துறத பார்த்தேன், உன் கால் 2 உடைச்சு வீட்டுல உட்கார வச்சு கஞ்சி ஊத்துவேன். பாத்துக்கோ. இதுக்கும் அவளுக்கு என்ன நீ சம்பந்தம்? அங்க அவ ஆத்தாக்காரி அந்த பேச்சு பேசுறா, இவ அப்படியே ஊமை கொட்டா மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கா. வாய திறந்து சொல்ல வேண்டியதானே கபிலனும் நானும் லவ் பண்றோன்னு. நீ இல்லனா செத்துருவேன்னு சொல்ற பொண்ணு உங்க குடும்பத்துக்கு பொண்ணு தரமாட்டோன்னு சொல்லி அசிங்கப்படுத்தும் போது நான் அவங்க வீட்டுக்கு தான் போவேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. அண்ணி, அவ படிக்கணும் அண்ணி, சின்ன பொண்ணு வேற. ஓ அப்படியா? அவ சின்ன பொண்ணு தானே. அப்ப சின்ன பொண்ணுக்கு எதுக்கு இந்த காதல் கன்றாவிலாம்? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா வேலை பாக்குற வழிய பாரு. 4 காசு சம்பாதிச்சாதான் ரோட்ல போற நாய் கூட நம்மள பார்த்து வாலாட்டும். இல்லனா அது கூட கொலைக்கதான் செய்யும். இது பாரு, அவ்வளவுதான். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் உன் இஷ்டம். கபிலா, இந்த வயசுல இதெல்லாம் சாதாரணம்டா. உன்னோட காதலை நிறைவேற்ற கூடாதுன்னு எங்களுக்கு என்ன ஆசையா? உன் அண்ணி எவ்வளவு வாய் பேசுறவ. ஆனா அந்த மரகதத்துக்கிட்ட பேசும்போது அமைதியா தான் இருந்தா.
அதுவும் எதுக்கு? உனக்காக. அவ ஏதாவது பேசி நீ ஆசைப்பட்டது கிடைக்காம போயிடும்னு அசிங்கப்படுத்தினதை கூட அவ தாங்கிட்டு ரொம்ப அமைதியா இருந்தா. நாங்களும் உங்க வீட்லயே எவ்வளவோ பேசி பார்த்தோம். அவங்க ஒத்துக்கவே இல்லை. இதுக்கு மேலேயும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க நம்மளெல்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்கல தெரியுமா? உங்க அண்ணி கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. பணம் காசு இருந்தா தாண்டா மரியாதை. இல்ல ஒரு புழு பூச்சிய பாக்குற மாதிரி நம்மள பாப்பாங்க. உனக்கு அதை விட நல்ல பொண்ணா உங்க அண்ணி பாப்பாங்க. அவளை மறந்துட்டு உன் வாழ்க்கையில உருப்படுற வழிய பாரு, சரியா? என்ன மாப்பிள்ள? ஆமாண்டா, ஒரு முக்கியமான விஷயம்தான். அப்படி என்னடா விஷயம்? என்னடா பொன்னியண்ணி நம்ம புனிதாவை பொண்ணு கட்டு வந்த விஷயமா? அதுதான். ஆனா இதுல ஏதோ ஒரு சதி நடக்குதுடா. முதல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம். அப்போ அவங்க வீட்டுக்கு யாரோ ஃபோன் பண்ணி புனிதாவை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க. யாருன்னு கேட்டா ராசாத்தி பேரை சொல்லியிருக்காங்க. ராசாத்தியா? இப்ப பொன்னி அன்னைக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு பொண்ணு கேட்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு கேட்டா ராசாத்தி பேரை தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யாரோ ராசாத்தி நல்லா வாழக்கூடாதுன்றதுக்காக பிளான் பண்ற மாதிரியா இருக்குடா. அப்ப வாழ்க்கையை யார் கெடுக்க நினைக்கிறாங்கன்னு தான் தெரியல. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். இப்பதான் இதுவே உனக்கு புரியுதா? நீ எல்லாம் ரொம்ப லேட்டுடா மாப்பிள்ள. அது யாருன்னு நான் சொல்லவாடா? சொல்லு. வேற யாரு? எல்லாம் மரகதம்மா பண்ற வேலைதான். ஆத்தாடி, நம்ம இதை சொன்னா நம்மளதான் இவன் கண்டிப்பா அடிப்பான். அவங்க வீட்டு ஆளுகளை பத்தி அவன்கிட்டயே குறை சொன்னா சும்மா விடுவான்? கண்ணம் படுத்துரும். வேண்டாம் வேண்டாம், அதுக்கு நம்ம இப்படியே இந்த விஷயத்தை விட்டுற முடியாது. இதுல ராசாத்தியோட வாழ்க்கையும் இருக்கு. என்ன பண்ணலாம்? இந்த விஷயத்துல நம்பியார் பிளான் தான் செட் ஆகும். என்ன பண்ணலாம்? இவன்கிட்ட சுத்தி வளைச்சு தான் சொல்லணும். மாப்பிள்ள, எனக்கு என்னமோ அந்த ஆளு உங்க வீட்டு ஆளுகளா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. டேய், ஏதாவது பேசணும்னு சொல்லி பேசாதடா. எதிர்பார்த்தது தானே. எங்க வீட்டு ஆளுங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ண போறாங்க? அதைத்தாண்டா நம்ம கண்டுபிடிக்கணும். டேய், ஆளே யாருன்னு தெரியல. இதுல அவங்க எதுக்கு பண்றாங்க, எப்படி பண்றாங்க, அதுல ராசாத்தி பேரை ஏன் யூஸ் பண்றாங்கன்னு எப்படா கண்டுபிடிக்கிறது? மாப்பிள்ள, உன் வீட்டில் எல்லாரும் இருக்கிற நேரமா பார்த்து எனக்கு கால் மீன் ஒரு மெசேஜை போடு. நான் என்ன பண்றேன், உனக்கு கால் பண்ணி அந்த மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து பேசுற புரோக்கர் மாதிரி பேசுறேன். அப்ப மாப்பிள்ளை வீட்டு நம்பருன்னு சொல்லி நான் என் நம்பரை கொடுத்துட்றேன். அந்த ராசாத்தி பேரை யூஸ் பண்ற ஆளு எப்படியும் எனக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணி உங்க குடும்பத்தை பத்தியும் புனிதாவை பத்தியும் தப்பா பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவான். அப்போ அவனை நாம கையும் களவுமா பிடிச்சிடலாம். எப்படி? ஐடியாலாம் நல்லா தான்டா இருக்கு. ஆனா எங்க வீட்டு ஆளுங்கிறத தான் என்னால் நம்ப முடியல. ஏப்பா, உங்க வீட்டு ஆளுக இல்லைன்னே வச்சுக்குவோம்ப்பா. ஐடியா நல்லா தானே இருக்கு. ஏன் இதுக்கு மட்டும் யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு, இந்த ஐடியாவை நாம செயல்படுத்தினா ஆடு தானா வெளியே வந்து சிக்கிற போது. இங்க பாரு நீயா, நான் சொல்ற மாதிரி பண்ணு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி. மறக்காம எனக்கு மெசேஜ் போடு. வீட்டுல எல்லாரும் இருக்கணும். சரிடா. என்ன பண்ணுவோம்? வரட்டும், அந்த போனு வரட்டும். யாருன்னு கையும் களவுமா பிடிச்சு அடிக்கிற அடியில இனி ராசாத்தி பேரை கேட்டாலே தெரிச்சு ஓடணும். புனிதா, நீ எதுக்கும் வருத்தப்படாத, நான் இருக்கேன். எங்க அண்ணி ஏன் அவசரப்பட்டு பொண்ணு கேட்க வந்தாங்கன்னு எனக்கு தெரியல.
கேட்டா நான் ஃபோன் பண்ணி வர சொன்னதா சொல்றாங்க. நான் மாமா கிட்ட பேசாம எப்படி அவங்கள வர சொல்லுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் நீயும் கபிலனும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு யாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது யாருன்னு தான் தெரியல. இதோட 2வது தடவை ஃபோன் பண்ணி என்ன மாதிரியே பேசி நடிச்சிருக்காங்க. அத முதல்ல கண்டுபிடிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும். ஓ, சிஐடி வேலை பார்க்க போறியா ராசாத்தி? நீ என்னதான் பண்ணாலும் உன்னால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. புனிதாவை உன் தம்பிக்கு கட்டி வைக்கவும் முடியாது. நான் இருக்கேன் புனிதா. அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுற மாட்டேன். ஏதாச்சும் பண்ணி உங்களை கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். மாமா கிட்ட இதை மட்டும் சொல்லிட்டா போதும், மத்ததெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ஆனா மாமா கிட்ட சொல்றதுக்கு தான் சரியான நேரமே கிடைக்கல. நானும் கபிலனும் ஒண்ணு சேருவோன்ற நம்பிக்கையே இல்ல அண்ணி. அப்படிலாம் சொல்லக்கூடாது புனிதா. இல்ல அண்ணி, சாதாரணமா கபிலனுக்கு என்ன பொண்ணு கேட்டு வந்ததையே அம்மாவால தாங்கிக்க முடியல. அவங்க கபிலனெல்லாம் எந்த காலத்துக்கும் ஏத்துக்க மாட்டாங்க அண்ணி. அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இவதான் மரகதத்தை சரியா புரிஞ்சு வச்சிருக்கா. அப்படியெல்லாம் ஒரேடியா அத்தை ஏத்துக்க மாட்டாங்கன்னு நீயா முடிவு பண்ணாத. எடுத்து சொன்னா பெரிய அத்தை புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு எடுத்து சொல்ல மாமாவால மட்டும்தான் முடியும். அதனால நேரம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். உன்னையும் கபிலனையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? நீ தைரியமா இரு. நீ இங்க இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்க. அங்க கபில என்ன நிலைமையில இருக்கானோ தெரியல. சரி இரு, அவனுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். போன கொடு. சொல்லு புனிதா. நான் ராசாத்தி பேசுறேன்டா. அக்கா சொல்லுக்கா. இங்க பாருடா, நீ அண்ணி சொன்னது இங்க நடந்தது எதை பத்தி யோசிச்சு வருத்தப்படாத. நான் இருக்கேன், சரியா? சரிக்கா. இந்தா புனிதா கிட்ட தரேன், அவகிட்ட பேசு. கபிலா, புனிதா நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. அக்கா இருக்காங்க, கண்டிப்பா நம்மளை சேர்த்து வைப்பாங்க. சரி. இதே நினைச்சு நினைச்சு சாப்பிடாம தூங்காம அழுதுட்டு இருக்காத, சரியா? நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். சரி, நீ சாப்பிட்டு தூங்கு. சரி புனிதா, நீ தூங்கு, நான் வரேன். சரி. நான் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் இன்னும் புனிதாவை கபிலனுக்கு கட்டி கொடுக்குற நினைப்புல தான் இருக்கியா? நீ எல்லாம் எந்த நம்பிக்கையில வாக்கு கொடுக்குற? உனக்கு அந்த நினைப்பே வரக்கூடாதுன்னு தான் உன்னை மரகதத்துக்கிட்ட மாட்டி விட்டு அசிங்கப்படுத்தின. அப்படியும் நீ அடங்கலையா? உனக்கு இதெல்லாம் பத்தாதிரி, இதை விட சிறப்பான சம்பவத்தை நடத்தி காட்டுற. அப்பவாவது அடங்குறீங்களான்னு நானும் பாக்குறேன்.